ராமு விஜயகாந்த் இல்ல அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. இது சத்தியம், இது சத்தியம். விஜய் மட்டும் இல்ல, விஜய கூட யாரு இருக்காங்களோ அத்தனை பேரை ஜெயிப்பாங்க, அத்தனை பேரை ஜெயிப்பாங்க. இது சத்தியம், இது சத்தியம். எத்தனை கோயிலாங்களும் சரி ஜெயிப்பாரு. விஜயகாந்த் அண்ணன் இல்ல, அவரோட உயிர் நானு, அவரோட உயிர், அவரோட உயிர். கண்டிப்பா ஜெயிப்பாரு, 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 ஜெயிப்பாரு. 2026 ஜெயிப்பாரு தளபதி. அவருக்காக எத்தனை கோயில் இருந்தாலும் சரி, எத்தனை மலை இருந்தாலும் சரி, எத்தனை மலை இருந்தாலும் சரி, தலைகீழே நிற்பேன், தலைகீழே நிற்பேன். நீ 1 லிட்டர் டப்பா வச்சாலும் தலைகீழே நிற்பேன், கண்ணாடி பாட்டில் வச்சாலும். நான் இப்போது பாருங்கள். ஒரு 5 வயசுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப பழக்கம். எங்கள் வீடு ஃபுல்லாகவே அவரோட ஃபோட்டோ தான் வச்சுருப்போம். இப்போது நாங்கள் சாதாரணமாக ஒரு இதில் தான் இருக்கோம், ஏழை குடும்பம் தான் நாங்கள். அண்ணன் 26 கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குவார். இந்த படத்தை பாருங்கள், படம் எடுக்க மாட்டார்லாம் கிடையாது, கண்டிப்பாக எடுப்பார். விஜயகாந்த் அண்ணன் என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் அண்ணனும் பண்ணணும்னு நினைக்கிறாப்புல. அவருக்கு சில பேர்கள் கஷ்டம் கொடுக்குறாங்க, அந்த கஷ்டத்தையும் மீந்து கடல் அலை போல அவரும் மனசில் அலை போல வருவார். வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சூரியன் எப்படி உதிக்கிறோ அண்ணனோட மனசும் அப்படி தான் உதிக்குது. அவருக்கு என்ன தலையெழுத்தா என்ன, 12வது பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு அவரோட உழைப்பில் இருந்து மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாப்புல. அவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் எதிர்பார்த்துறோட ஒரு மாற்றம் இருக்கும். நான் ஒத்தவன் கிடையாது, அதே மாதிரி தான் அண்ணனும் சொல்லுவார். என்னை நம்பி எங்கள் அம்மா ஊர்லேயே வந்து நெய்வேலி அவர் எங்கள் அம்மா ஊர், அங்கேயே வந்து டஃப்பு கொடுத்தாப்புல. எல்லா ஊருக்கும் டஃப்பு கொடுக்க மாட்டாரா என்ன, கண்டிப்பாக டஃப் கொடுப்பாரு. எல்லோரும் நம்புங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் பிடிக்காமல் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பிடிக்காதுன்னு எதுவுமே கிடையாது. அவர் பிடிக்காதவங்க யார்? சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருக்காக நீங்கள் எங்கே நிற்க சொன்னாலும் இமயமலை இல்லை, சுரங்கப்பாதை இல்லை, அங்கேயே நிற்பேன் தலைகீழாக நின்று காட்டுவா. ஒருத்தவங்களை நம்ம வந்து அழைக்கிறோன்னா தம்பி அப்படி இப்படி தான் கூடுவோம். அவரோட மனசோட இயற்கையை பற்றி நம்மளுக்கு தெரியாது. ஒரு மயில் மாதிரி, ஒரு குயில் மாதிரி, அந்த மாதிரி ஒரு விலங்கு மாதிரிலாம் நான் கொஞ்சம் மெமிக்ரிலாம் பண்ணுவேன். அவரோட உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டேன், மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட உணர்வுகள் தான் எனக்கு இந்த ஒரு என் பொறுப்புலேயே வந்தது. இந்த குயில் மாதிரி, நாய் சண்டை போகிற மாதிரி, அது மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். குயில் மாதிரி இதே அவர் வீட்டில் ஒரு டாகுலாம் இருக்குது, அந்த டாகுலாம் அவர் பேரை சொல்லி கூட்டா எப்படி இருக்குன்ட்டு ஒரு கற்பனை. ராமு அவர் அழைத்தால் நாங்கள் ஒரு குழந்தை போல. அந்த குழந்தைகள் தான் நாங்கள் கொட்டை போட்டவர்கள் இல்லை, அந்த பழத்தை கொடுத்தவர்கள். அந்த குழந்தை தான் நான். நன்றி.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.